ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டூடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டூடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லமுன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டூடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும், அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டூடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டூடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டூடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லமுன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டூடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும், அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது.
மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லம் முன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும், அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லம் முன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும், அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார்.
இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணைக்கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லம் முன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும், அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணைக்கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லம் முன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும், அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணைக்கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லம் முன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும், அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணைக்கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லம் முன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது.
மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும் அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணைக்கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லம் முன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும், அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணைக்கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லம் முன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர்.
ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும் அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லமுன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும், அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லமுன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும் அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லமுன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும், அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லமுன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது.
அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும் அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லம் முன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும், அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லம் முன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது.
ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும் அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லம் முன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும், அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லம் முன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார்.
பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டூடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும் அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லம் முன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டூடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும், அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார்.
இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லம் முன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டூடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும் அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும், தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லம் முன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டூடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும், அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும், ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும், மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன.
இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும் தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லம் முன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டூடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும் அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும் ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும் தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும் மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும் தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லம் முன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டூடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும் அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும் ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித் ஆர்யா என்ற சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் திரைப்பட ஆடிஷனுக்காக வரவழைக்கப்பட்ட 17 குழந்தைகள், ஒரு 75 வயது மூதாட்டி மற்றும் ஒரு ஸ்டுடியோ ஊழியர் உட்பட மொத்தம் 19 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தார். இவர் ஆயுதமாக ஏர்கன் மற்றும் சில ரசாயன பொருட்களுடன் இருந்தார். மதியம் 1:30 மணியளவில் தொடங்கிய இந்த சம்பவம் சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. ஆர்யாதான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு பதிலாக இத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும் தன்னை கோபப்படுத்தினால் ஸ்டுடியோவுக்கு தீ வைத்து விடுவதாகவும் மிரட்டியிருந்தார். தான் பணமோசடி கோரவில்லை என்றும் மாறாக சில அறநெறி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பெற விரும்புவதாகவும் அவர் ஒரு காணொளியை வெளியிட்டார்.
இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து ஆராய்கையில் ரோஹித் ஆர்யா மகாராஷ்டிரா அரசின் கல்வித்துறையின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளே காரணமாக அமைந்தன. இவர்தான் உருவாக்கிய ஸ்வச்சதா மானிட்டர் என்ற திட்டத்துக்காக அரசு தனக்கு சொந்தமான 2 கோடி பணத்தை வழங்க மறுப்பதாகவும் தனது திட்டத்தின் அங்கீகாரத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பணப்பாக்கிக்காக இவர் ஏற்கனவே முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தீபக் கேசர்கர் இல்லமுன் உட்பட பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல்துறையின் துரித செயல்பாடு படை குளியலறை வழியாக ஸ்டூடியோவுக்குள் நுழைந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டது. ரோஹித் ஆர்யா காவலர்களை நோக்கி ஏர்கன்னால் சுட்டதால் காவலர்கள் தற்காப்பிற்காக திருப்பிச் சுட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டனர். ஆர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு இவர் கோரிய 2 கோடி தொகையை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பில்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தது. மேலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் பள்ளிகளிடமிருந்து இவர் கட்டணம் வசூலித்ததாகவும் அது விதிமீறல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கேசர்கர் தான் மனிதாபிமான அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஆர்யாவுக்கு உதவியதாகவும் ஆனால் அரசாங்க நடைமுறைகளின்படி ஆவணங்கள் இல்லாமல் நிதி வழங்க முடியாது என்றும் உறுதிப்படுத்தினார். இந்த காரணங்களால் ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலேயே ஆர்யா இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. மும்பை மாநகரத்தின் பவாய் பகுதியில் உள்ள ஆர்யா ஸ்டுடியோவில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 30 ஒரு பரபரப்பான பிணை கைதிகள் சம்பவம் அரங்கேறியது. ரோஹித்